This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. பல்காம் தாக்குதலில் பாக் மூளையாக செயல்பட்டது மாஜி பாரா கமாண்டோ. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பல்காம் பகுதியில் நடந்த சுற்றுலா பயணிகளின் மீதான தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத ஹாஷிம் மூசா உள்ளது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மூசா பாகிஸ்தான் இராணுவத்தின் சிறப்பு சேவைகள் குழு எனப்படும் படையில் பாரா கமாண்டோவாக பணியாற்றியவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் இந்த தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கலாம் என்ற சந்தேகமும் வலுத்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி காஷ்மீரின் பால்காம் பகுதியில் குழுமிருந்த சுற்றுலா பயணிகள் மீது இராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். அதில் உள்ளூரை சேர்ந்த ஒருவர் உட்பட 26 பேர் பலியாகினர். நாடு முழுவதும் இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். மேலும் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இஸ்ரேல் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. குற்றவாளிகள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் விடமாட்டோம், அவர்களுக்கு தக்க தண்டனை பெற்று தருவோம் என பிரதமர் மோடி சூளுரைத்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, இந்த தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான், இந்தியா இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கேற்றாற்போல் இரு நாடுகளுக்கும் இடையேயான வரலாறு சிறப்புமிக்க பல முக்கிய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு இரு நாடுகளும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த விமானப்படை, கடற்படை, தரைப்படை என முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதால் எப்பொழுது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் ஆயுத பயிற்சி பெற்றதாக கூறப்படும் நிலையில் திடீர் திருப்பமாக தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத ஷாஹிம் மூசா உள்ளது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மூசா பாகிஸ்தான் இராணுவத்தின் சிறப்பு சேவைகள் குழு எனப்படும் படையில் பாரா கமாண்டோவாக பணியாற்றியவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் இந்த தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக வெளியாகி உள்ள உளவுத்துறை தகவலின்படி ஷாஹிம் மூசா தற்போது பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் லஷ்கர் தி தைபா பயங்கரவாத அமைப்பின் முக்கிய நபராக செயல்பட்டு வந்திருக்கிறார். பாகிஸ்தானின் சிறப்பு படை ஹசாம் மூசாவை லஷ்கர் இ தொய்பா அமைப்புக்கு குத்தகை முறை போல அனுப்பப்பட்டு இருக்கலாம் என்றும், ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள வெளிநாட்டவர் பாதுகாப்பு படையினர் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு தொடர் தாக்குதலை நடத்தும் திட்டத்தில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் ஜூனை ஹமீத் பட் மற்றும் அர்பாஸ் மிர் ஆகிய பாகிஸ்தான் பயிற்சி பெற்ற இரு உள்ளூர் தீவிரவாதிகளும் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தனர். இருவரும் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடந்த மோதல்களில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் தற்போதைய தாக்குதலில் ஹசாம் மூசா இணைந்து கொண்டிருப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.